இன்னைக்கு கரம் மசாலா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுருக்கேன். நான் எல்லா பொருட்களுமே இந்த டேபிள் ஸ்பூன் அளவு தான் எடுத்து வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் பட்டை, 6 அன்னாசி பூ, 2 டேபிள் ஸ்பூன் கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஜாவித்ரி 3 எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கல்பாசி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், ஒரு 2 இதழ் இருந்தால் போதும். பிரியாணி இலை 4, கருப்பு ஏலக்காய் 2 எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 கப் மல்லி எடுத்திருக்கேன். மிதமான தீயில வறுத்துக்கலாம். ஃபுல்லாக வச்சு வறுத்திங்கன்னா கரிஞ்சிரும். சூடு வர அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம பேனில் எண்ணெயெல்லாம் ஊற்றலை, எண்ணெய் ஊற்றாமல் தான் வறுக்கணும். வறுபட்டுருச்சு, லைட்டாக சூடு இருந்தாலே போதும். நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கிங்க. கரம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நான் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிருக்கேன். இந்த கரம் மசாலா சிக்கன், மட்டன், பிரியாணிக்கெலாம் நல்ல டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.